Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு GT Holidays South India's #1 travel brand மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். வணக்கம் பிருத்திவி. வழக்கம் போல இன்னைக்கும் பாஜக அதிமுக அது தொடர்பான பிரச்சனைகள். பாஜக மாநில தலைவரா அடுத்த வாரத்திலே வேறொரு நபர் நியமிக்க போறாரு. பாஜக தேசிய தலைவரா வானதி சீனிவாசனுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மாநில தலைவரா நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதன் நீட்சியாக தான் அதிமுக தலைவர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதற்கு பின்னணிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம். அதே மாதிரி SV சேகர் ஏற்கனவே பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர்களை அவதூறா பேசி சர்ச்சையில சிக்கினவர். இப்ப மறுபடியும் ஒரு நாடகம், அவர் நாடகம் தானே அதிகம் போடுறாரு. அந்த நாடகத்துல ஒரு பெண் பத்திரிகையாளரை இழிவுபடுத்தும் வகையில அவர் பேசின ஒரு வசனம்ங்கிறது மறுபடியும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக அவரது மச்சானும் லாட்டரி கிங் அப்படின்னு அழைக்கப்படுற மார்ட்டினுடைய மகனும் கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. கடுமையா திட்டிருக்காரு. எங்க அப்பா காசுல உட்காந்து செலவு பண்றாருங்கிற வகையில ரொம்ப கடுமையான அந்த அறிக்கையில பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ஒரு ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா, பாஜகவோட அடுத்த மாநில தலைவர் யார் அப்படின்ற ஒரு டாபிக் தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏறக்குறைய உறுதியா சொல்லிட்டாங்க, இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து கூடிய விரைவில் நீக்கப்பட்டுருவாரு, அவருக்கு பதிலா யார் வருவாங்க அப்படின்ற போட்டிகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. சமீபத்தில் தான் இப்ப மாநில தலைவர் வந்து டெல்லியில போயிட்டு அமித்ஷாலாம் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனா சென்னை வந்ததுக்கு அப்புறமே வந்து அவரோட முகம் வந்து வாடி போய் தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சில விஷயங்கள் ஓப்பனா பேசினார். நான் தொண்டனா இருந்து கூட செயல்பட தயாரா இருக்கேன் அப்படின்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் இல்லையா. அதுவே ஒரு பெரிய ஹிண்ட் தான். ஓகே, இப்போ ஒரு தொண்டரா வர அளவுக்கு இறங்கிட்டார் அப்படின்னா நிச்சயமா வந்து இவரோட பதவி வந்து நீக்கப்படும், இவருக்கு வேற வேற யாரை கொண்டு வர போறாங்க. அதுவும் குறிப்பா அதிமுகவுக்கு இணக்கமா யார் இருக்காங்களோ அவங்களதான் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் அடிப்பட்டது. இப்போ அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற விதமா பாஜக MLA நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தமிழக பாஜக தலைவராக வரப்போறாரு அப்படின்லாம் செய்திகள் அடிப்படுது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் வந்து முன்னாடி அதிமுக இருந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் அசம்பிளியில் இருக்கிறதுனால அதிமுக MLAக்களுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. அதனால வரக்கூடிய அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையில பேச்சுவார்த்தை பண்ணா எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் தான் பிடிக்கல. அதனால அந்த மாநில தலைவரை மாத்திட்டு நயினா நாகேந்திரன் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா நடைபெறும் அப்படின்றதுனால நயினா நாகேந்திரன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இதுல இன்னும் ஒரு கோணம் இருக்கு. என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவருக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் ஏற்கனவே பல மனக்கசப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா இவருக்கு நயினா நாகேந்திரனுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவம், அந்த தேர்தல் சமயத்துல நிதி வந்து ரயில்ல மாற்ற பணம், அதற்கு பின்னணியில நயினா நாகேந்திரன் பேர்லாம் அடிபட்டுச்சு. அதற்கு காரணமே பாஜக மாநில தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டு வந்துச்சு. அதற்கடுத்து நயினா நாகேந்திரன் ஒரு காலகட்டத்தில் ட்வீட் போடுறாரு. அதுல இவர் பேரை தவிர்த்துட்டு போடுறாரு, இவருக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதை அடுத்து அதிமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. ஏன்னா SP வேலுமணி வந்து அவர் மகன் கல்யாணத்துக்கு இவருக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்ப பேசப்பட்ட விவகாரங்கள்லாம் வேறு சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. குறிப்பா அதிமுகவுக்கு இவர் எடுக்க பிளான் பண்றாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி திமுகவும் அவரை கட்சியில இணைச்சுக்கிறதுக்கு பல காய்களை நகர்த்துனுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இதையெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நயினா நாகேந்திரன் கட்சியில மேலிடத்துல தொடர்பா பேசியிருக்காரு. எனக்கு இவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு, ஆமா எனக்கு இவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு, தொகுதியில மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்கு, நான் எந்த கட்சியில இருந்தாலும் மக்கள் எனக்கு தான் வாக்களிப்பாங்க, கட்சிங்கிறது ரெண்டாவது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. எனக்கு நீங்க முறையா BJP என்ன இங்க பயன்படுத்திக்கல இன்னும், அதனால என்ன பயன்படுத்திங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக எச்சரிக்கையும் சொல்லலாம், மறைமுக கோரிக்கையும் சொல்லலாம். அந்த மாதிரி கட்சி மேலிடத்துல பேசியிருந்தார். இதை அடுத்துதான் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம டெல்லி மேலிடமும் திக்கி திணறிட்டு வந்துச்சு. ஒரு கட்டத்துல எடப்பாடி ஓகே அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்தாரு. இருந்தாலும் செங்கோட்டையனை வச்சு அவரை டீல் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், இந்த பக்கம் பாஜக மாநில தலைவர் இருக்கிறது எடப்பாடிக்கு பெரிய சிக்கலா இருக்கு. இந்த ரூட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா பாஜக மாநில தலைவரை மாத்தணும்னா அவருக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் இங்க வேற ஒரு தலைவர் வந்தாதான் அதிமுகவுடனான அந்த கூட்டணி அதற்கப்புறம் தேர்தல் வேலைகள்லாம் இணக்கமா இருக்கும். அந்த அடிப்படையில நயினா நாகேந்திரனை தேர்வு பண்ணியதா சொல்லப்படுது. அந்த ரேஸ்ல நயினா நாகேந்திரன், முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்த எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் அதுக்கு பதவிக்கு முட்டி மோதுறாங்கிற
ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வருது. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஏப்ரல் 6 அதாவது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து பாஜக இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் இருக்காருல்ல, அவரோட பதவி நீக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அமித்ஷா வந்து சில கண்டிஷன்ஸ் எடப்பாடி கொடுத்தாருல, எடப்பாடி வந்து இந்த கண்டிஷன்ஸை வந்து ஏத்துக்கிறதா உறுதிப்பட சொல்லல. அதனாலதான் அமித்ஷாவும் இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் நீக்கத்தை பத்தி எடப்பாடியிடம் எந்த விதமான கண்டிஷன் கொடுக்காம இருந்தார், எந்த விதமான உறுதியும் கொடுக்கல. ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட கண்டிஷன்ஸ் ஒத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த நீக்கம் என்பது இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு பதிலாக புதிய தலைவர் வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி எந்த அளவுக்கு அந்த கண்டிஷன்ஸுக்கு எப்போ ஓகே சொல்ல போறாரு? ரெண்டாவது, இதை கூட வச்சு அதிமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் தொடர்ந்து அந்த பதவியில் இருந்தார் அப்படின்னா பாஜகவோட மீண்டும் கூட்டணி வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவோட கண்டிஷன் செய்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அமித்ஷாவும் எடப்பாடி எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் வந்து மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சுமூகமா பேச்சுவார்த்தை நடைபெறும் சொல்றாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான கணக்கை வந்து பாஜக வச்சிருக்காங்க. இதுலதான் காஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தலைமை இருக்கு இல்லையா, அந்த இரண்டு தலைமையும் ஒரே சமூகத்திலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு காஸ்ட் ஈக்குவேஷன் பாக்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவரும் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிக்கு வந்து சரியா ஒத்து வராது. எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் பாஜகவின் சார்பா இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் தலைவராக கொண்டு வரணும் அப்படின்ற காஸ்ட் ஈக்குவேஷனையும் பாஜக இங்க பாக்குறாங்க போல. ஏன்னா இரண்டு தலைமை பதவியும் ஒரே சமூகத்தை வச்சுதான் வச்சுக்கோங்களேன், மீதி சமூகத்தை கவர் பண்ண முடியாது. அதனால வந்து இன்னொரு சமூகத்திலிருந்து பாஜகவுக்கு மாநில தலைவர் ஒருத்தர் வரணும், அப்பதான் வந்து இன்னொரு பலமான சமூகத்தை கவர் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்துக்காக கூட நயினார் நாகேந்திரன் சூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த பாஜக மாநில தலைவரை நம்பிதான் டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும் கூட்டணி போய் சேர்ந்தாங்க. இவங்க எல்லாம் அவர் கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. தமாகவும் அவருக்கு ஆதரவான பல நிலைப்பாடுகள் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவர் மாற்றப்பட்டால் இவங்களுடைய நிலை என்ன, இவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற கேள்வியும் முதல்ல எழுந்திருக்கு. இன்னொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, வானதி சீனிவாசன் இந்த ரேஸ்லலாம் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா டெல்லியில் காலியாகக்கூடிய தேசிய பாஜக தலைவர் பதவி அந்த ரேஸ்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ தமிழகத்திலேருந்து ஒரு பெண் தலைவர் போறாரு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டே வருது. ஆமாம். ஸோ ஒரு பக்கம் வந்து பாஜகக்குள்ள இவ்வளோ பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு, இவ்வளோ குழப்பங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ்குள்ளேயும் பல பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய கும்பலே மோதிட்டு இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம், அப்புறம் ஜோதிமணி ஒரு பக்கம். இவங்க எல்லாமே வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பதவிக்கு, அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வருது இல்லையா, தேர்தல் வரணும் அப்படின்னா கட்சிக்கு புதுமுகம் தலைமை வேணும். புதுமுகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு புதிய பாய்ச்சலோட கட்சியை கொண்டு போக முடியும். அப்படின்றதுனால இப்போ இருக்கக்கூடிய தலைவர் செல்வ பெருந்தகை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம், ஜோதிமணி ஒரு பக்கம், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மோதிட்டு இருக்காங்க போல. இந்த ரெண்டு தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை அகைன்ஸ்டா இருப்பாங்கல்ல, திருநாவுக்கரசோட சப்போர்ட்டர்ஸ், ஈவிகே செல்வங்கோன் சப்போர்ட்டர்ஸ், அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாம எல்லாம் ஒரு கட்சியை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் கொடுத்து சப்போர்ட்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க போல. இந்த போட்டியில யார் முந்த போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க, இல்ல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலும் செல்வ பெருந்தகை தலைமையில தான் காங்கிரஸ் கட்சி போட்டி போட போறாங்களா அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு தமிழக சட்டசபை மீண்டும் கூடியிருக்கு இல்லையா, எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு, அப்புறம் எல்லா எம்எல்ஏக்களும் வந்திருந்தாங்க. இதுல மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, சில அதிமுக, அதாவது மூத்த அதிமுக உறுப்பினர்கள் வந்து நயினார் நாகேந்திரனோட ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க போல. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆர்பி உதயகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அப்புறம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதிமுகவை சேர்ந்தவர், இவங்க எல்லாம் இந்த ரெண்டு பேரும் வந்து நயினார் நாகேந்திரனோட ஒரு பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதோட வெளிப்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வந்து அடுத்த பாஜக தலைவராக வரப்போறாரா, அதனாலதான் இப்பயே வந்து அதிமுக தலைவர்கள்லாம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தாவேகா, இந்த கட்சியில் மறுபடியும் ஒரு பிரச்சனை. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த கட்சியோடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு தலைவராக இருக்கார் இல்லையா, அந்த கட்சிக்கு சின்னமே இல்லையா. ஆமா, ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து ஒரு சிக்கல்ல இருக்காரு. ஏற்கனவே அவர் மனைவி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஒரு கட்சியில இருக்காரு, அவரோட நிலைப்பாட்டுக்கும் பேச்சுக்கும் குடும்பத்துக்கும் தொடர்புபடுத்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அவர் வந்து தாவேகா பொதுக்குழுல ஒரு உரையாற்றினார். அதுல தமிழக பாஜக மாநில தலைவரை ரொம்ப கடுமையா சாடினார். செட் போடுறாங்க, செட்டிங் பண்றாங்க, திமுக வந்து ஒரு செட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா. அதற்கு பாஜக மாநில தலைவரும் கடுமையா ரியாக்ட் பண்ணியிருந்தார். நான் வந்து உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களை மாதிரி
லாட்ரி வியாபாரம் பண்ணி நான் வரல, உங்க மாமனார் காசுல நீங்க சாப்பிட்ற மாதிரி நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா பேசியிருந்தாரு. அந்த இதுக்கு இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா லாட்ரி மார்ட்டின் அவரது வீட்டில இருந்து அந்த பதிலடி வந்திருக்கு. யாருக்கு ஆதரவானா பாஜக மாநில தலைவருக்கு ஆதரவா ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவரது மகன், லாட்ரி மார்ட்டினோட மகன், அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து முதல்ல நான் வந்து பாஜக மாநில தலைவருக்கு எதிரான ஆதவர்ஜுனாவோட பேச்சை நான் வந்து ஆட்சேபிக்கிறேன், அதே சமயம் நான் பாஜக மாநில தலைவர்கிட்ட இதுக்கான வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம பாஜக மாநில தலைவர் வந்து தமிழக மக்களுக்காக நல்லா பணியாற்றிட்டு வர்றாரு, அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆதவர்ஜுனா வந்து பேராசை பிடிச்சு அலைகிறாரு, அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் பேராசை பிடித்து தான் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றாரு, இதனால எங்க குடும்பத்தோட நற்பெயருக்கு களங்கம் வருது, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் நீதிமன்றம் போக கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற வகையில லெப்ட் அண்ட் ரைட் ஆதவர்ஜுனாவை வாங்கிட்டாரு. அதுவும் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா அவரோட மாமனார் அந்த பணத்தை தவறா கையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாஜக மாநில தலைவர் சொன்னது கிட்டத்தட்ட சரிங்கிற மாதிரி இவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது குடும்பத்துக்குள்ள பெரிய அளவுல ஒரு புயலே கிளப்பி இருக்கு. வெளியில வந்து இவர் என்னதான் இருந்தாலும் நான் தான் உழைச்சு வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்னாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரே லாட்ரி மார்ட்டினோட காசு தான் அவர் தவறா பயன்படுத்துறாருன்னு சொல்றதுங்கிறது அவரது அரசியல் பயணத்துக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இத தாவேகா எப்படி அணுக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி. ஏன்னா ஏற்கனவே ஆதவர்ஜுனோட மனைவி வந்து முன்னாடி அறிக்கை கொடுத்துருந்தாங்க, உங்களோட அரசியல்லாம் குடும்பத்துக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படி மாதிரி கொடுத்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் வந்து பல கட்சிகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பக்கம் லாட்ரி மார்ட்டின் வந்து திமுக டொனேட் பண்றாரு, இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா இங்க விஜய் கூட இருக்காரு, லாட்ரி மார்ட்டினோட இன்னொரு மகன் வந்து வேற ஒரு கட்சியில சம்பந்தப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி பல ஜோஸ் சார்லஸ் பாண்டிச்சேரி பிஜேபியில ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு அங்க பாஜக மாநில தலைவரா இவர் வந்து விரைவில் வரலாங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. அது சார்பா எம்பியா நிக்க போறாருலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா பல பாஜக நிகழ்ச்சியில பாண்டிச்சேரியில அவர் தொடர்ந்து இருந்துட்டு வர்றாரு. அதனுடைய பாசமா தான் இங்க பாஜக மாநில தலைவர் அட்டாக் பண்ணும் பொழுது வந்து தாங்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இது குடும்ப உறுப்பினர்களையும் தாண்டி அந்த குடும்ப உறுப்பினர்களிடையே வரக்கூடிய அரசியல் சண்டையா மாறுறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்குது. எஸ்பி சேகர் இருக்காரு இல்லையா, மீண்டும் ஒரு சர்ச்சையில மாட்டியிருக்காரு. ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்குல வந்து ஒரு குற்றவாளின்ற தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து மேல்முறையீடு பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல தான் மீண்டும் ஒரு சர்ச்சையில அதே மாதிரி சர்ச்சையில மாட்டியிருக்காரு. மீண்டும் வந்து பெண் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தும் வகையில வந்து ஓபன் ஸ்டேஜ்லேயே பேசி இருக்கிறதா இந்த குறிப்பிட்ட வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. அதனால மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலா வந்துருக்குன்னு சொன்னோம். திருந்தவே மாட்டாரா எஸ்பி சேகர், இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட் தான் காரணம் அப்படின்னு பலரும் அவரை சோசியல் மீடியால வாட்டி எடுத்துட்டு இருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, சென்னையில் அவர் ஏற்கனவே வந்து பல நாடகங்கள் போட்டவர். அது மாதிரி சென்னையில் ஒரு நாடகம் போடுறாரு சமீபத்தில். அந்த நாடகத்தில் இவர் வந்து ஒரு அரசியல்வாதி கேரக்டர் மாதிரி தெரியுது. அந்த கேரக்டரில் உட்காந்து சேர்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரோட உதவியாளர் அந்த கேரக்டரில் அவர் சொல்றாரு, ஐயா உங்களை சந்திக்க ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பெண் பத்திரிகையாளர் வேடமிட்ட அந்த நபர் வந்து கிட்ட வராங்க. வந்து ஏன்னா இவர் மட்டும் தான் சேர்ல இருக்காரு, அந்த இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு. அந்த பெண் பத்திரிகையாளர் வராங்க, இவர் மட்டும் தான் சேர் இருக்கு, அந்த சேர்ல இவர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு, மற்றபடி எந்த சேரும் இல்லை. உடனே அந்த பெண் பத்திரிகையாளர் வந்து ஐயா பேட்டி எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாமா வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு. எப்படி சேரே இல்லை எப்படி உட்காருதுங்கிறாங்க. ஏன் அதான் சேர் தான், இடம் தான் இவ்வளவு இருக்கு, உட்கார்ந்தா என்ன அப்படின்னு தொடையை தட்டி ஒரு சைன் காட்டுறாரு. அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு சமிஞ்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கப்படுது. அதுவும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, இந்த பத்திரிகையாளர்களே இப்படிதான்ப்பா ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, இடமெல்லாம் இருக்கு ஆனா உட்கார மாட்டாங்க. எது இடம், எங்க உட்காரணும், இது என்ன பேச்சு, என்ன இதெல்லாம் காமெடின்னு நம்பி அங்க இருக்கக்கூடியவங்க சிரிக்கவும் செய்யறாங்க. இது ஏற்கனவே பெண் பத்திரிகையாளர்களை அவதூறா பேசி இவர் வந்து ஒரு மாசம் ஜெயில இருக்கணும், 15,000 அபராதம் கட்டணும்லாம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அதை எடுத்து மேல்முறையெல்லாம் போனாரு. அந்த சர்ச்சையே ஓஞ்சபாடு இல்லை. அது நான் டைப் பண்ணி போடல, அது ஃபார்வர்ட் பண்ணேன்னு சொன்ன எஸ்வி சேகர் இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு கருத்தை மறுபடியும் சொல்றாருன்னா என்ன துணிச்சல்ல சொல்றாரு அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு வலுவா எழுப்பப்பட்டுட்டே வருது. ஏற்கனவே நீதிமன்றத்தோட பார்வையில எஸ்வி சேகர் வந்து குற்றவாளின்னு பாக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா அவர் போதா மீண்டும் இன்னொரு சிக்கல்ல மாட்டியிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவருக்கு சோதனையா வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்னொரு பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னா, பிரதமர் மோடியோட அந்த RSS அலுவலகத்திற்கு விசிட் பண்ணார்ல, அந்த ஒரு விஷயத்தான் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. மீண்டும் நேற்றுக்கே வந்து ஒரு பெரிய தெரிய கொளுத்தி போட்டார். யார் அப்படின்னா, உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் தான் ஒரு கருத்து சொன்னார். அதாவது மோடி வந்து RSS தலைமையகத்துக்கு வரும்போது அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா RSSோட அறிவிக்கப்படாத விதி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அந்த இயக்கத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் 75 வயதை தாண்டிட்டாங்களோ அவங்க வந்து ஓய்வு பெற்றணும், பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. பிரதமர் மோடிக்கு இந்த செப்டம்பர்ல 75 வயது முடிய போகுது. அதனால வந்து அவரால் பிரதமராக தொடர முடியாது,
அதனால ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்கிறதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கே வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு திரிய கொளுத்தி போட்டார். அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் அடுத்த பிரதமரா வரப்போறாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு. அப்பவே வந்து தெளிவா தெரிஞ்சது இவர் வந்து நிதின் கட்கரியை தூண்டி விட பாக்குறாரு. ஏன்னா நிதின் கட்கரிக்கும் நரேந்திர மோடிக்கு தான் பல ஆண்டுகளா போட்டியே இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை வந்து மோடிக்கு அதிகமா எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா நிதின் கட்கரியை வச்சுதான் நம்ம தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற முடிவுல ஆர்எஸ்எஸ் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு மோடியா கட்கரியா அப்படின்ற போட்டி போயிட்டு இருந்த சமயத்துல தான் 2024 மீண்டும் ஜெயிச்சு மோடி பிரதமராக வந்தார். ஆனா இருந்தாலுமே அந்த போட்டி இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் நாக்பூர்ல வச்சு, அதாவது பிரதமர் மோடி நாக்பூருக்கு வந்திருக்காரு. நாக்பூரோட எம்பியா இருக்கக்கூடிய நிதின் கட்கரியை தான் அடுத்த பிரதமர் ஆர்எஸ்எஸ் கொண்டு வர பாக்குறாங்க, இதை தான் ஆர்எஸ்எஸ் விரும்புறாங்க அப்படின்றது வந்து சூசகமா சஞ்சய் ராவ் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருத்து என்பது நாடு முழுக்கவே பெரிய பரபரப்பா போயிட்டு தான் சொல்லணும். இதுல ஏன் மோடி 11 வருஷம் கழிச்சு இப்ப ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போனாரு அப்படின்னா அதற்கு ஒரு காரணத்தை பிஜேபி சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் எலெக்ட் ஆனப்பே, அதாவது பிஎம் எலெக்ட் ஆனப்பே வந்திருக்கலாம், ஆனா அவர் ஏன் வரல அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கரெக்டா 1925 தொடங்கினாங்க, இப்ப 2025 இந்த நூற்றாண்டு சமயத்துல தான் பிரதமர் வந்து அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டாரு, அதனாலதான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான கோணத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா பிரதமர் மோடி உணர்ந்துட்டாரு. என்ன உணர்ந்திருக்காரு அப்படின்னா ஆர்எஸ்எஸோட உதவி இல்லாம பாஜகவால வெற்றி பெற முடியாது அப்படின்றத உணர்ந்துட்டாரு. அதனாலதான் அவரே இறங்கி வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ஜேபி நட்டா ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா பாஜக வந்து தனிப்பெரும் கட்சியா வளர்ந்துருச்சு, இந்த கட்சிக்கு இனிமேல் ஆர்எஸ்எஸ் ஒரு உதவி தேவைப்படாது அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாரு இல்லையா. அது வந்து எப்படி போய் விட்டுச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மோதல் முற்றிருச்சு அப்படின்ற பல கருத்துக்கள்லாம் வந்துச்சு இல்லையா. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பல சட்டமன்ற தேர்தல்கள்ல, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற தேர்தல்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸோட உதவியோட தான் பாஜக ஜெயிச்சது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க தான் ஒவ்வொரு கிராமமா போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரத்தின் முடிவாக தான் பாஜகவுக்கு வெற்றி வந்தது. இதை வந்து மோடி புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏற்கனவே ஏற்பட்ட விரிசலை குறைக்கிறதுக்காக அவரே இறங்கி வந்து முதல் முறையா ஆர்எஸ்எஸ் ஆபீஸுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் எல்லாம் பார்த்து பேசியிருக்காரு. இதன் மூலியமா இரண்டு தரப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு விரிசலை வந்து கொஞ்சம் மோடி குறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியா இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிறது தான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கேரளா வயநாட்டோட எம்பியா இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவங்க சமீபத்தில் நேற்று முன்தினம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அங்கிருந்து கொச்சி விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க. கேரளாவில் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி, அவங்க தொகுதிக்குட்பட்ட நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்புறதுக்காக கொச்சி விமான நிலையத்துக்கு வந்தப்ப அவங்க சுத்தி கார் கான்வாயெல்லாம் போகும் இல்லையா, முன்னாடி பின்னாடி எல்லாம் போகும். அப்படி போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. வழக்கம் போல கான்வாய் சும்மா போனாலே பயங்கர ஒளி எழுப்பிட்டு தான் போவாங்க. ஸோ அவர் போறாரு, எய்த்தாப்புல உள்ள ஒரு நபர் சொல்றதுக்காக பயங்கரமா ஆர்ன் அடிச்சிருக்காங்க. அந்த நபர் என்ன நினைச்சிருக்காரு, இன்னும் இவ்வளவு ஆர்ன் அடிக்கிறாருன்னு கடுப்பாயி நவரவே இல்லையா, இடம் கொடுக்கவே இல்லை, போயிட்டு இருந்திருக்காரு. மறுபடியும் ஆர்ன் அடிக்க ஒரு இடத்துல கடுப்பாயி வண்டியை அப்படி நிப்பாட்டிருக்காரு, குறுக்க நிப்பாட்டிட்டாரு. அது கான்வாய், விஐபி கான்வாயில அப்படி நிப்பாட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்துன்னு அவருக்கு தெரியல. அவர் பேசிக்கா ஒரு யூடியூபர் பொறுக்கு, அதனால பிரபலமாலாம் நினைச்சாரா என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு டென்ஷன்ல அப்படி நிப்பாட்டதான் சொல்லப்பட்டுச்சு. உடனடியா அங்க இருந்த கான்வாய் அதிகாரிகள் எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து விசாரிக்கிறப்பதான் தெரியுது, இல்ல ஆரன் அடிச்சுட்டு வந்து அங்க டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் காரை ஒண்ணு குறுக்கம் பாடிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னையா இப்படி எல்லாம் கிளப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. விஐபி காரை வந்து தடுத்தது, குறுக்க காரை பாய்ச்சது, அப்புறம் இல்லாம அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற வகையில் நடந்துகிட்டது, போலீஸார் சொல்றையும் அதை கேட்காம நடந்துகிட்டதுன்னு பல பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டாரு. இந்த காரையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கான்வாய் வந்தா ஓரமா போகணுங்கிறது தான் உலக நீதி, நீங்க ஏன் தம்பி குறுக்கு போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேரளாவை சேர்ந்த பலரும் வந்து இது தொடர்பா பேசிட்டு வராங்க. அந்த யூடியூபர் யாருன்னா அனீஷ் ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் தான் சொல்லப்படுது. இப்ப தேவையில்லாத ஒரு சர்ச்சையில சிக்கினது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கே அனுப்பப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் கேரளாவில் ஒரு வினோதமான செய்தியா பார்க்கப்பட்டு வருது. சோசியல் மீடியா சொல்லிமா ஜெயில போட்டிருக்காங்க, சோசியல் மீடியா அப்படின்ற பார்ப்போம். உள்ள அவங்க தம்பி அழைச்சிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.